ஹலோ விஎஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். குருகுலம் சந்தியாவந்தனம். இதுக்கு முன்னாடி எபிசோட்லாம் பார்த்துருப்பீங்க. இதில் நம்ம சந்தியாவந்தனத்தை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் இந்த சேனலுக்கு வரேன் அப்படின்னாக்கா நீங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை அமுத்துங்க. அதுக்கு பக்கத்தில் பெல் பட்டனையும் அமுத்துங்க. இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அமுத்துறதுனால உங்களுக்கு ஒன்றும் பேமெண்ட் எல்லாம் பண்ண வேண்டாம். இது ஃப்ரீ தான். ஸோ நீங்கள் இதில் பெனிஃபிட் கிடைச்சா போதும் உங்களுக்கு. ஸோ பெல் பட்டனை அமுத்தினேன்னாக்கா உங்களுக்கு என்னோட அடுத்த வீடியோஸ்லாம் இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும், உடனே பார்க்கலாம். இதை இந்த லிங்கை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் மற்றும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் அவளுக்கும் பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ இந்த எபிசோடில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா அர்க்ய பிரதானம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அர்க்ய பிரதானம் அப்படின்னாலே உங்களுக்கு என்ன புரியுறது? அர்க்யம் அப்படின்னா என்ன? அப்படி ஜலத்தையோ இல்லை பாலையோ எடுத்து இப்படி விடுறதுக்கு பேர் அர்க்யம் அப்படின்னு பேர். இங்க அர்க்ய பிரதானத்துல சந்தியாவந்தனத்துல ஜலத்தை எடுத்து நம்ம விடுறோம். ஸோ தீர்த்தத்தை எடுத்து ரெண்டு கையையும் எடுத்து இப்படி விடுறது. ஸோ தீர்த்தத்தை விடும்போது நாம பலவிதமா விடலாம். நேரா விடலாம், இந்த பக்கம் சைட்ல விடலாம், இப்படி விடலாம். ஸோ சுண்டு விரல் வழியா விடலாம், கட்டை விரல் வழியா விடலாம், இப்படி நேரா விடலாம், இப்படி விடலாம். ஸோ ஒன்னொன்னுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. ஸோ பித்திருக்கள் பண்ணும்போது கட்டை விரல் வழியா விடுவோம். ஸோ ரிஷிகளுக்கு பண்ணும்போது சுண்டு விரல் வழியா விடுவோம். இப்போ நாம காயத்ரி பண்ணும்போது நேரா நுனி விரல் வழியா விடணும். சரியா? ஸோ இப்போ நாம காத்தால நம்ம இந்த அர்க்ய பிரதானம் பண்ணும்போது நம்மளோட ஃபுட்டு இருக்கு இல்லையா, ஏந்து நின்னுக்கணும். கிழக்கு பக்கமா நின்னுக்கணும். நின்னுண்டு நம்மளோட ஃபுட்டுல ஹீலை மட்டும் கொஞ்சம் ரைஸ் பண்ணிக்கணும். ஃபுட் இப்படி ஃப்ளாட்டா இல்லாம இப்படி ஹீலை மட்டும் கொஞ்சம் ரைஸ் பண்ணிட்டு ரெண்டு கையிலாலும் ஜலத்தை எடுத்து மந்திரத்தை சொல்லி நேரா இப்படி விடணும். விடும்போது பாருங்க, இந்த கட்டை விரல சேர்த்தக்கூடாது. இப்படி கட்டை விரல சேர்த்தாம இப்படி ஜலத்தை விடணும். கட்டை விரல சேர்த்தினேன்னாக்கா அது ராட்சச முத்திரை. ஸோ அந்த ராட்சச முத்திரையை வச்சுட்டு நாம காயத்ரி ஜபத்தை சொல்லி ஜலத்தை விடக்கூடாது. ஸோ அந்த கட்டை விரல சேர்த்தாம இப்படி ஜலத்தை எடுத்து விடணும். எல்லா சமயத்திலையும் இப்படிதான் விடணும். ஸோ தனித்தனியா இதுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேயா? இப்போ காத்தால நாம கிழக்கு பார்த்து ஃபுட்டில் அந்த ஹீலை மட்டும் கொஞ்சம் ரைஸ் பண்ணிட்டு ஜலத்தை எடுத்து மந்திரத்தை சொல்லிட்டு இப்படி விடணும். மத்தியானம் கிழக்கு பார்த்தோ வடக்கு பார்த்தோ நம்ம ஃப்ளாட்டா நம்மளோட ஃபுட்டை ஃப்ளாட்டா வச்சுட்டு இப்படி எடுத்து ஜலத்தை எடுத்து அதே மாதிரி மந்திரத்தை சொல்லிட்டு ஒருவன் விடணும். காத்தால 3 வாட்டி மந்திரத்தை சொல்லிட்டு விடணும். மத்தியானம் 2 வாட்டி சொல்லிட்டு விடணும். சாயந்தரம் மேற்கு பக்கமா சூரியன் மறையிறது இல்லையா, அதனால மேற்கு பக்கமா உக்காந்துண்டு மந்திரத்தை 3 வாட்டி சொல்லி ஒவ்வொரு வாட்டியும் ஜலத்தை 3 வாட்டி இப்படி விடணும். புரிஞ்சுதா? ஸோ இதுதான் முறை. இப்போ மந்திரம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓம் பூர்புவ சுவஹ தத்சவிதுர்வரேண்யம் வர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ நஹ பிரச்சோதயாத். ஸோ வேகமா சொல்லணும்னா இப்படி ஓம் பூர்புவ சுவஹ தத்சவிதுர்வரேண்யம் வர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ நஹ பிரச்சோதயாத் அப்படின்னு சொல்லிட்டு ஜலத்தை எடுத்து கட்டை விரல சேர்த்தாம இப்படி விட்டுறணும். ஸோ இந்த மாதிரி காத்தால 3 வாட்டி, மத்தியானம் 2 வாட்டி, சாயந்தரம் 3 வாட்டி இந்த மாதிரி செய்யணும். இதுதான் அர்க்ய பிரதானம். ஸோ இதோட அர்த்தம் என்ன? அர்த்தம் நீங்க காயத்ரியோட படத்தை பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த காயத்ரி படத்துல 5 முகங்கள் உண்டு அம்பாளுக்கு. ஸோ இப்போ அந்த சுவாமிக்கு 5 முகம் இருக்கிற மாதிரி நாம இப்போ இந்த மந்திரத்தை 5 பார்ட்டா பிரிச்சுக்கலாம். ஓம் அப்படின்னு ஒரு பாட்டு, பூர்புவ சுவஹ அப்படின்னு ஒரு பாட்டு, தத் சவிதுஹு அப்படின்னு ஒரு பாட்டு, வரேண்யம் வர்கோ தேவஸ்ய தீமஹி அப்படின்னு ஒரு பாட்டு, தியோ யோ நஹ பிரச்சோதயாத் அப்படின்னு 5 பாட்டா பிரிச்சுக்கோங்க. இதுக்கு அர்த்தம் என்ன? ஓம் அப்படின்னா என்ன? ஓங்கார பொருளான பகவானே அப்படின்னு அர்த்தம். ஓங்கார பொருள், ஓங்காரம் அப்படிங்கிறது ஒரு பிரணவம். அது மட்டும் இல்லை, இது ஒரு பெரிய அண்ட ஆகாசத்தில் இருக்கிற ஒரு பெரிய எல்லா கோள்களும் உருவாக்குகின்ற அந்த சத்தத்தை குறிக்கின்றது. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம ஆத்துல ஒரு ஃபேன் ஓடிட்டு இருக்கு. அந்த ஃபேன்
ஒரு 900 ரொட்டேஷன் பர் மினிட் போகிறதுன்னு ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். அது எவ்வளோ பெரிய சத்தத்தை உருவாக்கின்னு இருக்கு. நீங்கள் வந்து அந்த சத்தம் வந்து ஃபேன் ஓடிண்டே கண்டினியூஸாக இருக்கும்போது உங்களுக்கு தெரியாது. அந்த ஃபேனை ஒரு நிமிஷம் அணைச்சேன்னாக்கா அந்த சத்தம் வந்து அந்த ஃபேனை எவ்வளவு உருவாக்கியிருக்குங்கிறத உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியும். இது வந்து சாதாரண ஒரு எக்யூப்மெண்ட்டு நம்ம டே டு டே லைஃப்பில் பார்க்குறோம். பட் ஆகாசத்தில் வந்து நம்ம பூமி, மார்ஸு, மெர்க்குரி, அப்புறம் மூணு, இந்த மாதிரி வந்து பிளானட்ஸ் வந்து நம்மளோட சூரிய குடும்பத்தில் இருக்குது. சூரிய பகவானை சுற்றி வருது. ஸோ இது வந்து தன்னைத்தானே சுற்றிட்டு சூரிய பகவானையும் சுற்றிட்டு வருது. ஸோ இது வந்து இந்த ரொட்டேஷன் வந்து இட் இஸ் ரொட்டேட்டிங் இன் த வெரி ஹை ஸ்பீடு. ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா பொருள்களும் வந்து ஹை ஸ்பீடில் ரொட்டேட் பண்ணும்போது அது ஒரு பெரிய சத்தத்தை உருவாக்குறது. ஸோ அந்த சத்தம் தான் ஓங்காரமாக வந்து ஒலிக்கிறது. ஸோ அது வந்து நம்ம காதுனால நம்ம கேட்க முடியாது. அது வந்து பியாண்ட் அவர் ரீச். ஸோ அது வந்து நம்ம வந்து பெரியவாள்லாம் வந்து அது எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கான்னா, ஓம் அப்படின்னு கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் அந்த ஓங்கார பொருளான பகவானே. அப்புறம் போர்பு வத் சுபஹ அப்படின்னாக்கா நான் முதல்ல சொல்லி கொடுத்துருக்கேன். அது வந்து 3 லோகத்தை குறிக்கிறது. பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம். பூலோகம்னா என்ன? நம்மெல்லாம் வாழற இந்த லோகத்துக்கு பேர் பூலோகம். புவர்லோகம்னா என்ன? நம்மளோட பூமிக்கு மேலே நம்ம அந்த சூரிய குடும்பம் எல்லாம் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் இருக்கிற லோகம் தான் புவர்லோகம். அங்கே என்ன இருக்கு? நம்மளோட பிளானட்ஸ் எல்லாம் இருக்கு. பெரிய நம்மளோட அந்த எனர்ஜியே அங்கே வந்து இருக்கு. அங்கே சூரியனை வந்து எவ்வளவு எனர்ஜி வந்து கிரியேட் பண்ணுறது, அந்த எனர்ஜி எல்லாம் அங்கே இருக்கு. அது மட்டும் இல்லை, நம்மளோட சித்தர்கள்லாம் அங்கே இருக்கிறதாகவும் சொல்றாங்க. ஸோ இப்போ வந்து பூலோகம் பார்த்தாச்சு, புவர்லோகம் பார்த்தாச்சு. சுவர்லோகம்ங்கிறது என்ன? இந்த அதுக்கு அடுத்த லோகம், சூரிய குடும்பத்துக்கெல்லாம் இருக்கிறதுக்கு மேலே அங்கே தேவாலாம் இருக்கிற இடம். தேவா இருக்கா, அப்புறம் கந்தர்வாஸ் இருக்கா, அப்புறம் வந்துட்டு நம்மளோட பெரிய பெரிய ரிஷிக்கள்லாம் அங்கே இருக்கா. ஸோ இவாள்லாம் இருக்கிற இடம் தான் வந்து சுவர்லோகம். பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம். அதுதான் பூர்புவத் சுவஹ தத் சவிதுஹு அப்படின்னாக்கா எல்லாத்தையும் படைக்கின்ற பகவானே. எந்த எல்லாத்தையும் படைக்கின்ற பகவான்? அந்த பூலோகத்தில் இருக்கின்ற உயிர்கள் அனைத்தையும் படைக்கின்ற மற்றும் ஆளுகின்ற பகவானே. பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம், இந்த எல்லா லோகத்திலையும் இருக்கின்ற உயிர்கள் அனைத்தையும் படைக்கின்ற பகவானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது சத் சவிதுகு. அப்புறம் கடைசியில வந்துருங்கோ தியோயோனக பிரச்சோதயாது அப்படின்னாக்கா நம்மளோட புத்தியும் சக்திகளை தூண்டுகின்ற பகவானே, நம்மளோட புத்தி சக்திகளை தூண்டுகின்ற பரமாத்மாவே அப்படிங்கறது அர்த்தம். நம்மளுக்கு வந்து புத்தி இருக்கு, சக்தி இருக்கு, ஆண்டவன் கொடுத்துருக்கான். ஆனா அதை வந்து நம்ம சக்திகளையும் புத்தியும் இப்ப நம்ம வந்து யூஸ் பண்ணாம இருந்தா அதனால எந்த யூஸும் கிடையாது. சோ அந்த புத்தி சக்திகளை தூண்டுகின்ற பகவானே வரேண்யம் வர்கோ தேவஸ்ய தீமகி. சோ இந்த வரேண்யம் வர்கோ தேவஸ்ய தீமகி அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்? அது வந்து நம்ம இந்த ஜோதி ஸ்வரூபமா இருக்கார் அந்த கடவுள் பரமாத்மா. அந்த ஜோதி ஸ்வரூபமாக இருக்கின்ற அந்த பரமாத்மாவை நான் தியானிக்கின்றேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ இது புரிஞ்சுதா உங்களுக்கு? இதோட ஜிஸ்ட் என்னன்னாக்கா ஓங்கார பொருளான பகவானே, அப்புறம் பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகத்தை படைக்கின்ற ஆளுகின்ற பரமாத்மாவே, அப்புறம் நம்மளோட புத்தி சக்திகளை தூண்டுகின்ற பரமாத்மாவே, ஜோதி ஸ்வரூபமாக இருக்கின்ற உன்னை நான் தியானிக்கின்றேன் அப்படின்னு தான் இதோட அர்த்தம். ஸோ நீங்க வந்து இந்த ஜலத்தை எடுத்து விடும்போது இந்த அர்த்தத்தை ஞாபகம் வச்சுட்டு மனசுல வச்சுட்டு விடணும். புரிஞ்சுதா? ஸோ இது வந்து இந்த காயத்ரி ஜபத்தோட மீனிங் உங்களுக்கு நல்லா கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பேன் இந்த எபிசோட. ப்ளீஸ் கண்டினியூ டு வாட்ச் மை ஃபர்தர் வீடியோஸ். தேங்க்யூ. பாய்.